அவருடைய சித்தன்படி பதில் கொடுப்பார். இந்த ஆண்டை ஆசீர்வாத தேவன் நிச்சயம் வரப்போற ஆண்டை கூட இன்னும் அதிகம் ஆசீர்வாதங்கள் நிரப்ப போகின்றார். நம்முடைய குடும்பத்தின் சரி, நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் மிஷன் ஊழியத்தின் தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகின்றார். இப்பொழுது கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்குள்ளாக வந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு ½ மணி இந்த ஆண்டை நாம் முடிக்க போகின்றோம். உங்களை எல்லாரும் எழுந்திருக்கும்படி நான் உற்சாகப்படுத்துகின்றேன். நாம் சற்று நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகின்றோம். ஒரு விசை நம்மை தாழ்த்தி நாம் ஆண்டெடுப்பு கொடுக்க போகின்றோம். இந்த ஆண்டிலே கூட தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து நம்மை வழி நடத்தி வந்தார். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்து கொள்ள உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். தேவன் 2011 அந்த வாக்குத்தத்தை கொடுத்து நம்ம சபையில் இருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் வழி நடத்தி வந்தார். நாம் 2012 வாக்குத்தத்துக்காய் காத்திருக்கின்றோம். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். நம்முடைய சூழ்நிலை ஒரு நாம் ஆண்டோட ஒப்பு கொடுக்க போகின்றோம். ஒருவேளை நீங்க இந்த சாப்பலுக்குள் நுழையும் பொழுது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். தேவன் உங்களுடைய நிலைமையை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய இருதயத்தை தேவனை நாம் திறந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஒரு பண்பட்ட இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கும். உங்களுடைய கண்ணீரை தேவன் துடைக்க வல்லவராக இருக்கின்றார். உங்களுடைய தாகத்தை தேவன் இந்த இரண்டத்திலே திருப்தியாக்கி அனுப்ப போகின்றார். ஒரு நாள் இயேசுனுடைய ஊழியத்தின் பாதையிலே தேவன் ஒரு சமாரிய ஸ்திரியை சந்தித்தார். அவளுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஓடுகின்ற நீரூற்றா இருக்கும் என்று சொன்னார். ஒருவேளை ஏதோ ஒரு பகுதியில் நீங்க தாகத்தோடு வந்திருந்தால் இந்த இரவு நேரத்தில் தேவன் அந்த தாகத்தை தீர்த்து அனுப்ப போகின்றார். நாம் கேட்க வேண்டாம், தூய ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்க, என்னுடைய சூழ்நிலை கடந்து வாங்க, என்னுடைய தாகத்தை நீங்க தீர்த்து அனுப்புங்க நாம் சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை பாடும் பொழுது தேவன் உங்கள் தாகத்தை தீர்க்க வல்லவராக இருக்கின்றார். ஒரு திறந்த மனப்பான்போடு தேவனே நிரப்பி அனுப்புங்க நாம் சொல்ல போகின்றோம். வாரும் தூய ஆவியை, உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரை தாகம் தீர்க்க ஊற்று. மனுஷனால் தீர்க்க முடியாத தாகத்தை என் தேவன் இந்த இரவத்தை தீர்க்க முடியும். இந்த உணர்ந்தெல்லாம் நாம் பாடுவோமா? வாரும் தூய ஆவியே, யாரும் கரையில் வைத்துக் கொள்வோம். பிரசன்னத்தை பிரசன்னத்தை
நம்முடைய தாகத்தை மாத்திரம் தீர்க்கிற தேவன் அல்ல, நம்மளுக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து வரப்போற ஆண்டை நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை ஆலோசனை கர்த்தர் நம்ம வழிநடத்த போகின்றார். Thank you, Jesus. யாவரும் கரங்களை வைத்து மனமாக ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாடலை பாட போகின்றோம். அதுல வர கோரஸ் இவ்வாறு கூறுகின்றது: Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. And life is worth the living just because he lives. I would encourage the children and the youth to join in singing tonight. Because he lives, I can face tomorrow. என் தேவன் வாழ்கின்ற இயேசு வாழ்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். Because he lives, I can face 2012. அதை உணர்ந்தவர்களாக பாடப் போகின்றோம். ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்கலாம். தேவன் சொல்கின்றார், மகனே மகளே பயப்படாதே, நான் இன்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கின்றேன். All you have to do is commit 2012 into God's hand. 2012 நாம் ஆண்டிடம் கொடுக்கும் பொழுது அவர் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இதை உணர்ந்தவர்களாக நாம் பாடப் போகின்றோம். God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. Jesus still lives. இயேசு இன்றும் உயிரோடு இருக்கின்றார். உங்கள் எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த உணர்ந்தவர்களாய் பாடப் போகின்றோம். Jesus still lives, we can face tomorrow. 2012 நாம் சந்திக்க தயாரா இருக்கின்றோம். ஏன் தெரியுமா? நம் 2012 நம்முடைய படிப்பில் மேல் நாம் சார்ந்தில்லை, நம்முடைய அந்தஸ்து மேல் சார்ந்தில்லை, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே சார்ந்தில்லை, நம்முடைய சொந்த பலத்திலே சார்ந்தில்லை. இந்த வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுடைய கரத்திலே நாம் கொடுத்திருக்கின்றோம்.
Because He still lives, we can face tomorrow. Thank you, Jesus. மனுஷனால் கூடாத காரியங்கள் தேவனால் கூடும். இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர பிரயாணத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே வழிநடத்தி வரும் பொழுது அவருடைய பாதையிலே தாகமாயிருந்த வனாந்திரமான பாதையிலே தேவன் கண்மலை பிளர்ந்து தண்ணீரை கொடுத்தார். இந்த இரவு நேரத்திலே கூட தேவன் இது மனுஷனால் கூடாத தேவனால் கூடும். உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான காரியம் இருக்கின்றதா? எனக்கு வழி திறக்காதா? வரப்போற ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமா இருக்காதா என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருந்தார். அன்று கண்மலை பிளந்து இஸ்ரவேல் மக்களுடைய தாகத்தை தீர்த்த தேவன் உங்களுடைய தேவையை கூட சந்திக்க முடியும். நாம் யாவரும் கரங்களை உயர்த்தி